இப்ப ஸ்கிரீன் ஷேரு. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து 7th சாப்டருக்கு போறோம். சோ நான் இப்பயே சொல்லிடுறேன், நான் வந்து இது எல்லாத்தையுமே நடத்து முடிச்சு கொடுத்துருவேன். ஓகேவா? இந்த வாரம் 7th, அடுத்த வாரம் 8th, அதுக்கு அடுத்த வாரம் 9th, அதுக்கு அடுத்த வாரம் 10th. 4 இன்னைக்கு 1 முடிஞ்சிருச்சு. இன்னும் 3 வீக்ஸ் தான் நான் நடத்துவேன். நீங்க அத்தனை பேருமே அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சோ அந்த கிளாஸஸ் ரெகுலரா அட்டெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம 7th சாப்டர் போலாம். ஃபர்ஸ்ட் வந்து சூக்திஹி. கோதான் புக் நோட்டையும் எடுத்து வச்சுக்கோ. நஹி சுக்தஸ்ய சிம்ஹஸ்ய பிரவிசந்தி முகே மிருகாஹா. அதாவது தூங்கிட்டு இருக்க, சுப்தனா தூங்கிட்டு இருக்க, சுப்தஸ்ய சிங்கஸ்ய முகே வாயில மிருகாஹா ந பிரவிசந்தி. அப்படின்னா தூங்கிட்டு இருக்க சிங்கத்தோட வாயில போய் அதோட இரையான அந்த மான் மாட்டாது. உழைச்சாதான் அதுக்கே சாப்பாடு. சோ நீங்க உழைக்கணும் அப்படின்றத இந்த சூக்தி சொல்லுது. ஓகேவா? அடுத்தது நம்ம வந்து சரள சம்பாஷணம் பார்க்கலாம். இதெல்லாம் சாதாதான். ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய எழுத்து பிராக்டிஸ் இருக்குன்றதுனால இதை நான் ஃபாஸ்டா சொல்லிட்டு போறேன். சீதா ஆஞ்சநேயஸ்ய கிருத்தே சூடாமணிம் தத்தவதி. கிருத்தேன்றது நம்ம பார்த்தோம் போன வாட்டி. இவருக்காக, அவனுக்காக அப்படின்றத குறிக்கும். சோ சீதை ஆஞ்சநேயருக்காக சூடாமணியை கொடுத்தாள். தத்தவதி, தத்தவதி பாஸ்ட் டென்ஸ். சீதா ஸ்திரீலிங்க பதம், அதனால தத்தவதியும் ஸ்திரீலிங்க பதமா போட்டிருக்கோம். ஆஞ்சநேய சீதாயாக கிருத்தே. ஆஞ்சநேயர் சீதைக்காக அங்குலியக்கம் தத்தவான். அங்குலியக்கம் அப்படின்னா மோதிரம். அங்குலியில எது போட்டுக்கிறீங்களோ அத அங்குலியக்கம்னுவாங்க. அதாவது விரல். அங்குலினா விரல். விரல்ல போட்டுக்கிறதுனால அதுக்கு மோதிரம் அப்படின்னு பேர். மோதிரத்துக்கு அங்குலியக்கம்னு பேர். அத கொடுத்தாரு. சிவக ஞான பலம் கணேசஸ்ய கிருத்தே தத்தவான். சிவபகவான் ஞான பழத்தை கணேசனுக்காக கொடுத்தார். தத்தவான். சிவன்றது புல்லிங்கம், அதனால தத்தவான்றதும் புல்லிங்கம். கணேசக சிவஸ்ய பார்வத்யாகாச்ச பிரதட்சிணம் கிருத்தவான். சக சந்தோஷேன ஞான பலம் ஸ்வீகிருத்தவான். அதாவது கணேசர் என்ன பண்ணாரு? சிவசிய பார்வத்யாகாச்ச, சிவன் பார்வதியை பிரதக்ஷணம் செய்தார். அதனால் என்னாச்சு? சக அவன் சந்தோஷேன பலம் அதனால சந்தோஷத்தோட அவர் அந்த பழத்தை எடுத்துட்டார். ஸ்வீகிருத்தம்னால என்ன? டேக். கணேசக சிவசிய புத்திரக முருகக அப்படி சிவசிய புத்திரக. கணேசர் சிவனுடைய புத்திரன். முருகனும் அப்படின்னா முருகனும் சிவனுடைய புத்திரன். அபிநவக கணேசம் நமஸ்கரோதி. முருகம் அப்படி நமஸ்கரோதி. அபிநவக அப்படின்றவர் கணேசனை நமஸ்காரம் செஞ்சாரு. பாஸ்டன்ஸ் கிடையாது, செஞ்சுட்டு இருக்காரு. முருகனையும் நமஸ்காரம் செய்யறாரு அப்படின்றத குறிக்கும். அபினவ்ன்றது ஒரு பேர், புல்லிங்க நேம். அபிநவக கணேசஸ்ய கிருத்தே மோதகம் சமர்ப்பயதி. அபினவன்றவர் கணேச பகவானுக்காக மோதகம், அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் மோதகம்னா உனக்கு பிடிக்குமே கொழுக்கட்டை, கொழுக்கட்டைய சமர்ப்பிக்கிறாரு. கபித்த பழம், கபித்த பழம் அப்படி சமர்ப்பையாரு. கதலி பழம்னா வாழைப்பழம், கபித்த பழம்னா என்னன்னு நான் பார்த்து சொல்றேன். ஓகேவா? இந்த ஒரு பழத்தையும் சமர்ப்பணம் பண்கிறார். அபிநவக காபி பிபதி சாயம் அப்படி பிபதி. அபிநவன் வந்து காஃபி சாப்பிட்ருக்காரு, டீயையும் சாப்பிடுறாரு. சோ காபியும் சாப்பிடுறாரு, டீயும் சாப்பிடுறாரு. அப்படின்னா அதையும் ஆல்சோ அப்படின்ற மீனிங்க கொடுக்கும். ஆல்சோ அப்படின்ற வார்த்தை. கீர்த்தனா தமிழ் பாஷாம் ஜானாதி. கீர்த்தனா வந்து தமிழ் பாஷை தெரியும் அவளுக்கு. சமஸ்கிருதம் அப்படி ஜானாதி, சமஸ்கிருதமும் தெரியும் அவளுக்கு. கீர்த்தனா கதாம் லிகிதவதி. கீர்த்தனா கதை எழுதினாள்.
கவிதாமப்பி லிகிதவதி, கவிதையும் எழுதினாள், கதை எழுதினாள், கவிதையும் எழுதினாள், பாஸ்ட் டென்ஸ். அப்புறம் ஸ்ரீலிங்க பதம். கீர்த்தனா தேஹலீம் கச்சதி, தேஹலினா நியூ டெல்லின்னு அர்த்தம், அது நியூ டெல்லிக்கு போறா. பிரார்த்தனா அப்படி தேஹலிம் கச்சதி, பிரார்த்தனான்ற பொண்ணும் நியூ டெல்லிக்கு போயிட்டு இருக்கா. கீர்த்தனா கீதம் ஸ்ருணோதி, கீர்த்தனா பாட்டு கேக்குறா. நிருத்தியம் கரோதி அப்படி, பாட்டும் கேக்குறா, ஆட்டமும் ஆடுறா. அதுவும் அர்த்தத்தை அப்பி கொடுக்கும். பிதா சேவகசிய கிருத்தே போஜனம் தாஸ்யதி, தனம் அப்படி தாஸ்யதி, அப்பா சேவகனுக்காக போஜனம் கொடுக்கிறாரு, தனமும் கொடுக்கிறாரு. கிருஷக நகரம் கமிஷ்யதி, கிராமம் அபிகமிஷ்யதி. அதாவது கிருஷகனா விவசாயி, நகரத்துக்கு அதாவது சிட்டிக்கு போவாரு, கிராமத்திற்கும் போவாரு. கிராமம் அப்படின்னா கிராமத்திற்கும் போவாரு. சா திருக்குறள் படிஷ்யதி, அவள் திருக்குறளை படிப்பாள். பகவத்கீதாம் அப்படி படிஷ்யதி, பகவத்கீதையையும் படிப்பாள். இப்ப பாஷாபியாசக நமக்கு தெரிஞ்சதான் கொடுத்திருக்காங்க. இத நீ கையில வச்சுக்கோ, பக்கத்துல வச்சுக்கோ, நான் சொல்லும் போது யூஸ் பண்ணு. சாத்திரக போஜனம் கிருத்துவா ஜலம் பிபதி. இப்ப அத பார், சாத்திரகனா மாணவன், போஜனம். இப்ப நம்ம துவா பிரத்யேயை அப்படின்றத படிக்க போறோம். இத்து வா போட்டிருக்குல்ல, அத துவான்னு சொல்லுவாங்க. சோ இத செஞ்சுட்டு, செய்து விட்டு, கிருத்வானா கிருனா செய்யறது, துவானா விட்டு. சோ பாஸ்ட் டென்ஸ குறிக்கும். இத செஞ்சுட்டு அப்படின்றத குறிக்கும். இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க? ஆஃப்டர் டூயிங். கரெக்டாப்பா? சாத்திரகனா ஸ்டூடெண்ட். போஜனம் கிருத்வா ஜலம் பிபதி, போஜனம்னா சாப்பாடை சாப்பிட்டு விட்டு ஜலத்தை குடிக்கிறான். ஓகேவா? இப்ப ரெண்டு வேர்ட்ஸ் ஜாயின் பண்றதுக்கு இந்த துவா பிரத்யேயன்றதை யூஸ் பண்ணும். இப்ப முதல்ல வேர்ட் பாருங்க, சாத்திரக போஜனம் கரோதி, ஜலம் பிபத்தி. அப்ப சாத்திரக போஜனம் சாப்பாடு சாப்பிடுறான், ஜலம் குடிக்கிறான். அப்போ சாத்திரன் போஜனத்தை சாப்பிட்டு விட்டு ஜலத்தை குடிக்கிறான் அப்படின்ற அர்த்தத்தை குறிக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வேர்ட் நம்மள ட்ரை பண்ணலாமா? சாத்திரக வித்யாலயம் கச்சதி, வித்யாலயத்துக்கு போறான். போயிட்டு என்ன பண்றான்? சாத்திரக பட்டதி, படிக்கிறான். அப்ப சாத்திரக வித்யாலயம் கத்துவா பட்டதி. ஓகேவா? சாத்திரக வித்யாலயம், அந்த கச்சதின்றது கத்வான் மாறி பட்டதி அப்படின்றத கொண்டு வரும். ஓகேவா? அங்க போயிட்டு அவன் படிக்கிறான், அங்க போய் சேர்ந்து அவன் படிக்கிறான். பாலிகா பாட்டம் பட்டதி, பாலிகா லிகதி. அந்த பெண் பாடம் படிக்கிறா, அதுக்கப்புறம் என்ன பண்றா? எழுதுறா. சோ பாலிகா பாட்டம் பட்டித்வா லிகதி, படிச்சுட்டு எழுதுறா. பக்தக ராமாயணம் பட்டதி, ராமகதாம் வததி. பக்தர் ராமாயணம் படிக்கிறாரு, அப்புறம் ராமகதையை எழுதுறாரு, சொல்றாரு. வதத்தினா சொல்றாரு. பக்தக ராமாயணம் பட்டித்வா, படித்து விட்டு ராமகதா பதத்தி, ராமகதையை சொல்லுகிறார். ராமாயணம் படிச்சுட்டு அந்த கதையை சொல்றாரு அப்படின்னு அர்த்தம். ஆஞ்சநேயர் லங்காம் கச்சதி சீதாம் பஷ்யதி, ஆஞ்சநேயர் லங்கைக்கு போய்விட்டு சீதையை பார்க்கிறார். அததான் ஆஞ்சநேயர் லங்காம் கத்வா சீதாம் பஷ்யதி, பார்க்கிறார். ஆஞ்சநேயர் சீதாம் பஷ்யதி, ஆஞ்சநேயர் சீதையை பார்த்துட்டாரு. அப்புறம் நாம ஜபம் கரோதி, பார்த்துட்டு அப்புறம் இவர் என்ன செய்யறாரு? ராம நாமத்தை ஜபம் பண்றாரு. அப்ப இந்த இடத்துல எப்படி ஜாயின் பண்ணுவோம்? பஷ்யத்தின்றது திருஷ்டுவான் மாறும். எப்படி? பார்த்து விட்டுன்றது திருஷ்டுவான் மாறும். சோ ஆஞ்சநேயர் சீதாம் திருஷ்டுவா ராம நாம ஜபம் கரோதி அப்படின்னு வரும். ஓகேவா? ராமக அயோத்தியாம் ஆகச்சதி, ராமன் அயோத்தியாக்கு வரார். ஆகச்சதினா வராரு. ராமக ராஜதாயித்வம் ஸ்வீகரோதி, அதாவது ராஜதாயித்வம்னா ராஜ பொறுப்புன்னு அர்த்தம். தாயித்வம்னா பொறுப்பு. சோ ராஜ பொறுப்பை ஏற்கிறார் அப்படின்றது. சோ அவர் முதல்ல என்ன பண்றாரு? அயோத்தியா போய் ராஜ பொறுப்பை ஏற்கிறார். ஆகத்திய, சோ
ராமர் அயோத்தியாவுக்கு போய் ராஜ தாயித்துவம் ராஜ பொறுப்பை ஏற்கிறார். ஸ்வீகரோத்தினா ஏற்கிறார். சாத்திரக ஹஸ்தம் பிரக்ஷாலயதி. ஹஸ்தம்னா என்ன? ஹஸ்தம்னா என்ன? கை. கை கை. பிரக்ஷாலயத்தினா என்ன? அலம்புறது. சோ மாணவன் என்ன பண்றான்? கைய அலம்புறான். அப்புறம் என்ன பண்றான்? போஜனம் காததி சாப்பிடுறான். இதை எப்படி பண்ணலாம்னா இந்த பாயிண்ட் எல்லாரும் நோட்ல எழுதிக்கோங்க. அதாவது இந்த துவா பிரத்யேயம் சாதாவா வேர்ட்ஸ் வரும்போது துவா பிரத்யேயம் யூஸ் பண்ணும். அதுக்கு முன்னாடி உபசர்க்கம் இருந்ததுன்னா, அதாவது இப்ப கச்சதிக்கு முன்னாடி ஆன்றது ஆகத்தியன்றது இது உபசர்க்கம் சொல்லுவாங்க. ஓகேவா? ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம். சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ். ஓகேவா? முன்னோட்டு பின்னோட்டுன்னு தமிழ்ல. சோ இது மாதிரி ஒரு ப்ரிஃபிக்ஸ் முன்னாடி முன்னோட்டு வந்ததுன்னா அந்த இடத்துல துவா யூஸ் பண்ணாம எல்பம் அப்படின்ற ஒரு எல்பந்தம் சொல்லுவாங்க. அதாவது இத்து யான்றத யூஸ் பண்ணும். ஓகேவா? யான்ற பிரத்யாயாவை ஆட் பண்ணிக்கும். துவா ஆட் பண்ண மாட்டோம், யா ஆட் பண்ணுவோம். அதனாலதான் இந்த இடத்துல கத்தியான்னு வந்திருக்கு. இங்க கேட்கலாம் பிரக்ஷால இத்துவான்னு யூஸ் பண்ணலாமே. கிடையாது. இது இங்க பிரான்றது இங்க உபசர்க்கம். ஷாலயத்தி அப்படின்றதுதான் இது கிளீனிங்கிறதுக்கு. பிரக்ஷாலயத்தின்றது உபசர்க்கத்தோட வரும்போது இங்க துவா யூஸ் பண்ணாம எல்பந்தம் யூஸ் பண்ணுவோம். லியாபந்தம் சொல்லுவாங்க. அதை என்ன சொல்லுவாங்க? லியாபந்தம். சோ அதனால எப்பெல்லாம் உபசர்க்கம் முன்னாடி வருதோ அப்ப துவா யூஸ் பண்ணாம யான்ற வார்த்தையை யூஸ் பண்ணும். நோட் பண்ணிட்டீங்களா? அதனாலதான் இந்த ரெண்டு இடத்துல இப்படி வருது. சாத்திரக ஹஸ்தம் பிரக்ஷாலிய போஜனம் காததி. கையை அலம்பி விட்டு போஜனத்தை சாப்பிடுகிறார். இப்ப இதெல்லாத்தையும் நீங்க எழுத போறீங்க. இதுக்கு ஆன்சர்ஸ் நான் கொடுத்துட்டேன். இப்ப நம்ம ஃபாஸ்டா இல்ல அர்த்தம் லிக்கத்து. இதுக்கு அர்த்தம் எழுதணும். நான் அர்த்தம் சொல்றேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பிதா காரியாலயம் கத்வா காரியம் கரோதி. அப்பா வேலைக்கு சென்று விட்டு வேலையை செய்கிறார். சோ வேலைக்கு சென்றுட்டு போய் வேலை செய்கிறார். கத்வானா போய்விட்டு. அனுஷ்கா கீதம் ஸ்ருத்வா லிக்கதி. அனுஷ்கா பாட்டை கேட்டுவிட்டு எழுதுகிறாள். பிரசன்னா பரீட்சாம் லிக்கித்வா கிரகம் ஆகச்சதி. பிரசன்னா பரீட்சையை எழுதிவிட்டு வீட்டிற்கு திரும்பி வருகிறான். அடுத்தது யோகேஷக சம்யக் படித்வா பரீட்சாம் லிக்கதி. அப்ப யோகேஷன் நன்றாக படித்து விட்டு பரீட்சையை எழுதுகிறான். இங்க கூட நீங்க கேட்கலாம், இங்க இம்மு வந்திருக்கு, இங்க பக்கத்துல லா வந்திருக்கு, இங்க ஈன்றதான் முதல்ல வந்திருக்கிறதுனால இது ஸ்வரமா எடுத்துட்டு இதை இம்ம கீழே எழுதி இருக்கும். மத்த இடத்துல எல்லாம் மேல வருது. இங்க ஆன்றது நமக்கு ஸ்வரம், அதனால இம்மை இப்படி எழுதியிருக்கோம். இங்கேயும் ஈன்றதுனால இங்க இம்மை இப்படி எழுதியிருக்கும். மத்த இடத்துல எல்லாம் வ பலாம் தான் வந்திருக்கு அந்த விசர்க்கத்துக்கு அப்புறம். அதனால அந்த விசர்க்கத்தை அந்த பிந்துவை மேல வச்சிருக்கோம். இம்முன்றது இங்க மேல. இதுல ஆகச்சத்தில கிரகம் இம் அப்படி போடலாமாமா? அப்படிதான் பண்ணோம். ஆன்றது ஸ்வரம் இல்ல. ஓ அதனால ஓகே. அததான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். ஸ்வரம், அதனால இம்மி இப்படி இருக்கு. இங்க லிக்கத்தின்னாலும் இங்க ஈன்ற வார்த்தை இங்க ஈன்றது வந்துடுது முதல்ல. அதனால இங்க இப்படி எழுதுறாங்க. இங்க வான்றது ஸ்வரம் கிடையாது, இது வியஞ்சனம். பான்றது வியஞ்சனம். ஓகேவா? இங்கேயும் தம்க்கு பக்கத்துல இது பான்றது வியஞ்சனம். வியஞ்சனம்ன்றதுனால பிந்துவை மேல போட்டிருக்கோம். ஓகேவா? ஓகே. அடுத்தது யோகேஷக சம்யக் படித்வா பரீட்சாம் லிக்கதி. யோகேஷன் நன்றாக படித்து விட்டு பரீட்சையை எழுதுகிறான். அதாவது இந்த இடத்துல பரீட்சாம் லிக்கத்தி மேலையும் பிந்து போடலாம், கீழையும் லிக்கத்திக்கு ஈ இல்லாம நான் லாவ மென்ஷன் பண்ணிருக்கேன்னு நினைச்சுக்கிறேன்னு கூட போடலாம். அது அந்த இடத்துல ரெண்டு மாதிரி போட்டாலும் கரெக்ட் தான்.
மாதாமகி புஸ்தகம் திருஷ்டுவா ஸ்லோகம் வததி. மாதாமகினா அம்மாவுடைய அம்மா, பாட்டி, அம்மா வைத்து பாட்டி. அவங்க புஸ்தகத்தை பார்த்து விட்டு ஸ்லோகத்தை சொல்லுகிறாள். ஓகேவா? அடுத்தது விஜயக காத்தியம் காதித்வா ஜலம் பீத்தவான். விஜயன் காத்தியம்னா அவன் வச்சிருக்க சாப்பாடு, ஏதோ ஒரு பட்சணமோ ஏதோ ஒண்ணு, அந்த சாப்பாட்டை காதித்வா சாப்பிட்டு விட்டு ஜலம் பீத்தவான் ஜலத்தை குடித்தான். பாஸ்டன்ஸ் பூதகால பிரயோகம். விஜயன் சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு ஜலத்தை குடித்தான். So Vijay ate food and after that he drank the water. Archita கிரீடித்வா ஆகதவதி. சோ அர்ச்சிதா விளையாடி விட்டு வந்தாள். விளையாடி விட்டு வந்தாள். கதவதி பாஸ்ட் டென்ஸ். அர்ச்சகः அர்ச்சகர். சம்பாஷணம் கிருத்வா. சம்பாஷணம்னா ஒருத்தருடைய ஒருத்தர் உரையாடல்னு அர்த்தம். செய்து விட்டு சம்ஸ்கிருதம் பட்டதி. அது செஞ்சிட்டு அப்புறம் சம்ஸ்கிருதத்தை படிக்கிறார். ராகுலக காரியம் ஞாத்வா கரோதி. லிசன் பண்ணு கோதானி. ராகுல் காரியம் ஞாத்வானா அறிந்து விட்டு செய்கிறான். அதாவது ஒரு காரியத்தை தெரிஞ்சுண்டு செய்கிறான் அப்படின்றதுக்கு ஞாத்வான்னு சொல்லலாம். ஆஃப்டர் நோயிங் த ஒர்க் he does the work. பிரதீபக உத்தரம் பிருஷ்டுவா காகிதே லிகிதவான். பிரதீபன் உத்தரம் பிருஷ்டுவா, உத்தரம்னா ஆன்சரை கேட்டுட்டு காகிதே லிகிதவான் காகிதத்தில் பேப்பரில் எழுதினான். சோ பிரதீப் after asking the uttaramna questions, prashnamna questions, uttaramna answers. So after asking the answers he writes in his paper. He wrote in his paper. likitavanna எழுதினான். So he wrote in his paper. நான் தமிழ்ல மட்டும் சொல்றேன், இங்கிலீஷ்ல நீங்களே பார்த்து எழுதிக்கோங்க. வினோதக கிரகம் ஆகத்திய. சோ இங்க வந்து ஆன்ற உபசர்க்கம் இருக்குமாது இத்வா போடாம எல்பந்தம் போடுறதுனால இத்தியான்றத போடுறோம். அதை நோட் பண்ணிக்கோங்க. வினோத் கிரகத்துக்கு வந்த பிறகு கிரக பாடத்தை, வீட்டு பாடத்தை, அதாவது ஹோம்வொர்க்கை படித்தான். வீட்டுக்கு வந்த அப்புறம் வீட்டு பாடத்தை படிச்சான். மாதா உபவிஷ்ய பூஜாம் கரோதி. இங்க பாருங்க, உபவிஷ்யன்றதுலயும் இங்க எழுந்து நின்று அப்படின்றதுக்கு உபவிஷ்ய. சோ அந்த விஷன்ற இடத்துல லப்பந்தம் தான் சேர்ந்திருக்கு. இங்க துவா வராது, ஏன்னா உபசர்கா, உபன்ற உபசர்காவே விஷ்தாத்தூல சேருது. அதனால உபவிஷ்ய எழுந்து கொண்டு விட்டு பூஜை செய்கிறாள். கோவிந்தராஜக பிராத்தக உத்தாய யோகாசனம் கரோதி. கோவிந்தராஜன் பிராத்தகன காலையில், உத்தாய அப்படின்னா எழுந்து விட்டு, அதாவது திஷ்தாத்து திஷ்டத்தின்னு சொல்றோம் இல்லையா, அததான் துவாபிரத்யய போடும் போது திஷ்டத்தின்றத நம்ம உத்திஷ்டத்தின்றதுக்கு உபசர்கா வருது. அதனால உத்தாய அப்படின்ற துவாபிரத்யய போடாம எல்பந்தத்தை போட்டு உத்தாய. உத்திஷ்டத்தி இருக்குல்ல, அது துவால எழுதும் போது அங்க முன்னாடி உபசர்க்கம் இருக்கு. உத்திஷ்டத்துல ஊன்ற உபசர்க்கம் இருக்கு. இங்க இருக்க, நான் எழுதி காமிக்கிறேன், உங்களுக்கு இது புரியலன்னு நினைக்கிறேன். இது உத்திஷ்டதி. இதுதான் துவாபிரத்யயம் போகும்போது ஊன்ற உபசர்கா இருக்கிறதுனால இத உத்தாய ஸ்தாதாத்து. திஷ்டத்தின்றது ஸ்தாதாத்து, இதோட தாத்து ஸ்தா. அதனால ஸ்தான்றதுனால இங்க உபசர்க்கம் வர்றதுனால இங்க உத்தாய துவாவ அப்படியே போடாம இங்க லப்பந்தம். லப்பந்தம் இதுதான் இல்லபந்தம். இதெல்லாம் லப்பந்தம் வாங்க. இத துவாம்
துவா பிரத்யயான்னு இத்வா. ஓகேவா? சோ இந்த துவா போட மாட்டோம். உபசர்க்கம் வந்ததுன்னா லபந்தம் போட்டு உத்தாயான்னு போடுவோம். ஓகேவா? அகம் புஷ்பம் ஆனிய ஆன்ற உபசர்க்கம் வருவதினால் இங்கேயும் பாருங்க இம்ம போட மாட்டோம். ஏன்னா ஸ்வரம் வருதுனால இம்ம அப்படியே எழுதிட்டு மேல புள்ளி போடாம போடுறோம். அதே இந்த இடத்துல இந்த புள்ளியை இங்க வியஞ்சனம் வந்ததுனால மேல புள்ளி வைக்கிறோம். ஓகேவா? ஆனிய பூஜாம் கிருத்தவான் புஷ்பத்தை கொண்டு வந்து விட்டு பூஜை செய்கிறான். செய்தான். கிருத்தவான்னா செய்தான். நான் புஷ்பத்தை கொண்டு வந்து பிறகு பூஜையை செய்தேன். ஓகேவா? அடுத்தது இந்த துவா லெபந்தத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இந்த பாருங்க லெபந்தம் கரெக்டா கொடுத்திருக்காங்க பாரு. லபந்த பதானி. இப்ப அடுத்தது இத்வா எல்பந்தம் பாக்கலாமா? பூத காலம் சமான ரூபானி இத்வா பதானி. முதல்ல பூத காலம் போட்டு அதை எப்படி டிரைவ் பண்றாங்கன்றத போட்டிருக்காங்க. எல்லாரும் நல்லா என் கூடயே படிச்சுட்டு வாங்க வீட்டுல கத்தி. கச்சதி, கத்தவான், கத்வா போறது. ஆகச்சதி திரும்பி வருது. கத்தவான் இது பூதகாலம், இது வர்த்தமான காலம், இது இத்வா பதானி, துவாந்த பதானி, லபந்தம். படித்வா பததி, பதித்தவான், பதித்வா. பத்தத்துனா பத்து தாத்து என்ன? விழருது. கிரீடதி விளையாடுறது. கிரீடித்தவான், கிரீடித்வா. வததி பேசுறது. உக்தவான், உக்துவா. லிகதி, லிகித்தவான், லிகித்வா. நயதி, நீத்தவான், நீத்வா. ஆனயதி, ஆனீத்தவான், ஆனிய. ஆன்ற உபசர்க்கம் இங்க இருக்கு. அதனால லெபந்தம் போடுறோம். துவா போடாம இத்வாந்த பிரத்யயத்துல. மிலதி, மிலித்தவான், மிலித்வா. காததி, மிலத்தினா மீட், காதத்தினா ஈட். காததி, காதித்தவான், காதித்வா. கரோத்தின செயல் செய்யறது. கிருத்தவான் செய்தான், செய்து விட்டு கிருத்வா. ஸ்ருணோதி கேட்கறது. கேட்கிறான், கேட்டான், கேட்டுவிட்டு. ஸ்ருதவான், ஸ்ருத்வா. பிரேஷயத்தினா டு சென்ட் அனுப்புறது. பிரேஷித்தவான், பிரேஷயித்வா. பிரக்ஷாலயதி பிரக்ஷாலித்தவான் கிளீன் பண்றது. பிரக்ஷால்ய. ஸ்தாபயதி ஸ்தாபித்தவான், ஸ்தாபயித்வா. ஸ்மரதி ஸ்தாபயத்தினா போடுறது, டு புட். ஸ்மரதி அப்படின்னா நினைவு கொள்றது, மெமரி, மெமரைஸ். ஸ்மிருத்தவான், ஸ்மிருத்வா. தரத்தினா போட்டுக்கிறது, அணிஞ்சு கொள்றது. நான் ட்ரெஸ்ஸ போட்டுட்டேன். தரதி, திருத்தவான், திருத்வா. பிபத்தினா டு ட்ரிங்க், குடிப்பது. பீத்தவான், பீத்வா. ததாதி, தத்தவான், தத்வா. குடுக்கிறது. உத்திஷ்டதி, உத்தித்தவான், உத்தாய. பஷ்யதி, திருஷ்டவான், திருஷ்டுவா. பார்க்கிறது. பிருச்சதி, பிருஷ்டவான், பிருஷ்டுவா. கேட்கறது. தியஜதி, தியக்தவான், தியக்துவா. விடுறது, டு லீவ். உபவிஷதி அப்படின்னா உட்காருவது. உபவிஷ்டவான், உபவிஷ்ய. உபன்ற உபசர்க்கமே இருக்கிறதுனால இங்க லபந்தம் போடுறோம். லபந்தம் நிறைய வராது, இத்வா பிரத்யயம் தான் நிறைய வரும். சோ இதெல்லாம் இதுல இருந்து நான் ஆன்சர்ஸ் எழுதி உங்களுக்கு அமைச்சிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணலாமா எழுத? ஓகே. கரோதி, கிருத்தவான், கிருத்வா. வததி, உக்தவான், உக்த்வா. எழுத ஆரம்பி பாப்பா. பஷ்யதி, பஷ்யதி, பிருஷ்ட்வா. பஷ்யதி, பிருஷ்ட்வா. ரெண்டு காலமுமே எழுதணும். நான் இந்த காலத்தை விட்டுட்டேன். திருஷ்டவான், திருஷ்டுவா. நான் இதை எழுதுறேன்.
சோ நான் வந்து பூத காலத்தை எழுத விட்டுட்டேன். அதை நான் இங்க எழுதுறேன். கிருத்தவான் கிருத்வா, உக்தவான் உக்த்வா. எல்லாருக்கும் பாருங்க, நோட்ல நான் ஆன்சர்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். இந்த நம்மளுடைய இதுல குரூப்ல 7th லெசன் ஃபுல் எக்ஸசைசஸ் போட்டு அனுப்பிச்சிருக்கேன். திரஷ்டவான் திரஷ்டுவா. சோ எல்லாரும் அதைய பார்த்து கூட எழுதலாம். இது வந்து உத்திஷ்டதி, உத்திதவான், உத்தாய. உத்திதவான் உத்தாய. எழுதிட்டீங்களா? உத்தித்வானா உத்தி உத்தித்த தானே வரணும். ஆமாக்கா, நல்ல உத்தித்த. ரைட்டா? தேங்க்ஸ்க்கா. எதுக்கும் நான் இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். நம்ம அடுத்ததுக்கு போலாமா? ஓகே, இது இது கரெக்ட். உத்திதவான் ஸ்பெல்லிங் பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்தது தாரகः கிம் கரோதி. தாரகः பிராத்தகாலே என்ன செய்யறாரு? தாரகன் என்ன செய்யறாரு? பிராத்த காலே உத்திஷ்டதை, காலையில எழுந்துக்கிறாரு. தந்த தாவனம் கரோதி, பல்லு தேய்க்கிறாரு. ஸ்நானம் கரோதி, குளிக்கிறாரு. யோகாசனம் கரோதி, யோகாசனம் செய்யறாரு. பூஜாம் கரோதி, பூஜா செய்யறாரு. அல்பஹாரம் காததி, அல்பாகாரம்னா டிஃபனு. காலையில சாப்பிடுறோம்ல, டிஃபனை அல்பாகாரம் சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்ல. அல்பாகாரம்னா காலையில டிஃபன் சாப்பிடுறாரு. வித்யாலயம் கச்சதி, ஸ்கூலுக்கு போறாரு. பாட்டம் பட்டதி, பாடத்தை படிக்கிறான். இப்ப வந்து நீங்க இதுல துவா பிரத்யயத்துல எழுதணும். தாரக பிராத்தக். நான் இதை அனுப்பிட்டேன் எக்ஸசைசஸ்ல. வேணும்னா சைட்ல எடுத்து ஓபன் பண்ணி வச்சுட்டு அதை பார்த்தும் எழுதலாம். தாரக பிராத்தகாலே உத்தாய தந்த தாவனம் கரோதி. காலையில எழுந்துட்டு தந்த தாவனம், பல்லு தேய்க்கிறாரு. தாரக தந்த தாவனம் கிருத்வா, அதை செஞ்சுட்டு ஸ்நானம் கரோதி, ஸ்நானத்தை செய்கிறார், குளிக்கிறாரு. அதே மாதிரி தாரக அடுத்தது ஸ்நானம் கிருத்வா, அது செஞ்சுட்டு அப்புறம் என்ன செய்யறாரு? யோகாசனம் கரோதி. இதுல இதோட ஸ்பெல்லிங் தான் நான் தப்பா எழுதிட்டேன். யோகாசனம்னு எழுதிட்டேன். இந்த இன்னொரு தொணக்கால் வரணும், அதை போட்டுக்கோங்க. யோகாசனம் கரோதி, இதுதான் கரெக்ட். யோகாசனம். ஓகேவா? அடுத்தது யோகாசனம் கிருத்வா, பூஜாம் கரோதி. ஏன்னா கிளாஸ்ல எழுதுறதுக்கு டைம் ஆகுமேன்னு தான் இதை நான் முதல்லயே அனுப்பிட்டேன் எல்லாருக்கும். அப்புறம் வந்து பூஜாம் கிருத்வா, இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே வெங்கட்ராகவனோட அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிடுங்க. கிருத்வா அல்பாஹாரம் காததி. ஓகேவா? அல்பாஹாரம் காதித்வா கோதா, அந்த இதுல செல்ல அமைச்சிருக்காரு. வித்யாலயம் கச்சதி.
வித்யாலயம் கத்வா பாட்டம் படதி. ஓகேவா? எல்லாரும் எழுதிட்டீங்களா? மெதுவா எழுதுங்க. ம். இப்ப அடுத்தது நம்ம வஸ்திராணி. இந்த வஸ்திராணில நான் ஃபாஸ்டா சொல்லிட்டு வரேன். நம்ம ட்ரெஸ் பேர், அதோட பேர் அந்தர்யுத்தகம் அப்படின்னா பனியன், உள்ள போடுற பனியன். வேஷ்டிஹினா வேஷ்டி, நம்ம போடுற வேஷ்டி. சித்திர வேஷ்டி ஹி அப்படின்னா லுங்கி. ஊருக்கம் அப்படின்னா பேண்ட். அர்தோருக்கம் அப்படின்னா அர்த்தன்னா பாதி. பேண்ட்ல பாதி போட்டீங்கன்னா நிக்கர்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஷார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யுத்தகம், யுத்தகம்னா சட்டை. ஆஞ்சலக, ஆஞ்சலக, ஆஞ்சலகதான், ஆஞ்சலகதான். உங்களுக்கு வேற மாதிரி இருக்கா? இங்க முந்தானை, முந்தானைன்னு கொடுத்துருப்பா ஆஞ்சல. ஆஞ்சலகனா முந்தானையா. தாவணி போடும்போது போடுவாங்க லேடிஸ். புரோஞ்சக அப்படின்னா துண்டு. ராங்கவம் அப்படின்னா மேல் துண்டு. ஸ்வேதகம் அப்படின்னா ஸ்வெட்டர். சிரஸ்திரம் அப்படின்னா தொப்பி. பாதத்ராணம் அப்படின்னா ஷூ. பாத ரக்ஷா அப்படின்னா செருப்பு. கராம் சுகம் அப்படின்னா ஜிப்பா. பாதாம் சுகம்னா பைஜாமா. ஷாட்டிகானா சேலை. சோலகனா ஜாக்கெட். அர்த்த நிச்சோலக அப்படின்னா லேடிஸ் போடுற இன்னர் வியர், பிரா. கரவஸ்திரம்னா கைக்குட்டை. பாதகோஷகனா சாக்ஸ். கம்பலகனா போர்வை. உர்ணிகா அப்படின்னா உள்ளன். கட்டிபந்தக அப்படின்னா பட்டை. சூத்திரம் அப்படின்னா நூலு. கும்மலக அப்படின்னா பட்டன். எங்களுக்கு வந்து குட்மலக அப்படின்னு இருக்குமா? கும்மலக தமிழ்ல எழுதிருக்குமா? ஆனா வந்து சான்ஸ்கிரிட் எக்ஸாம் என்னதுக்கா?